திருச்செந்தூர் கோயிலில் பெருந்திட்ட வளாக பணிக்காக வரைபடம் தயாரிக்க மட்டும் ரூபாய் 8 கோடி வழங்கப்பட்டுள்ளதாக ஆர்டிஐ மூலம் தகவல் வெளியாகியிருக்கிறது. ரூபாய் 300 கோடி செலவில் நடைபெறும் பணிக்கு வரைபடம் தயாரிக்க ரூபாய் 7 கோடியே 96 லட்சம் வழங்கப்பட்டிருப்பதாகவும் ஆர்டிஐ மூலம் தகவல் வெளியாகியிருக்கிறது. தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் மூலம் கிடைத்த தகவலால் பக்தர்கள் அதிர்ச்சியடைந்திருக்கிறார்கள். வழக்கறிஞர் ராமநாத ஆதித்தன் என்பவர் தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் எழுப்பிய கேள்விக்கு இவ்வாறு பதிலானது வழங்கப்பட்டிருக்கிறது. கோயிலில் கழிப்பறை உள்ளிட்ட பல்வேறு பணிகள் தரமற்று நடைபெற்றுள்ளதாக புகார் எழுந்த நிலையில் பக்தர்கள் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். வரைபடம் தயாரிக்க மட்டும் தனியார் நிறுவனத்திற்கு ரூபாய் 8 கோடி வழங்கப்பட்டுள்ளது பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியுள்ளது. கோயில் பணியில் ஊழல் நடந்துள்ளதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பதிவிட்டிருந்த நிலையில் ஆர்டிஐயில் வெளியான அதிர்ச்சி தகவல். திருச்செந்தூர் கோயிலில் பெருந்திட்ட வளாக பணிக்காக வரைபடம் தயாரிக்க மட்டும் ரூபாய் 8 கோடி வழங்கப்பட்டுள்ளது என்று ஆர்டிஐ மூலம் தகவல் வெளியாகியிருக்கிறது. மேலும் இது குறித்த முழுமையான விவரங்களை எமது செய்தியாளர் ஐகோர்ட்டிடம் கேட்டு வரலாம். ஐகோர்ட் வணக்கம். இந்த ஆர்டிஐ வெளியிட்டிருக்கும் அந்த தகவல் குறித்தான விவரங்கள். வணக்கம் பிரகாஷ். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் தமிழகம் மட்டுமல்லாது வெளிநாடுகளிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் நாள்தோறும் சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். இந்த நிலையில் தமிழக அறநிலைத்துறை சார்பில் ரூபாய் 300 கோடி மதிப்பீட்டில் பெருந்திட்ட பணிகளானது கோவில் நடைபெற்று வருகிறது. கோவில் நிர்வாகம் சார்பில் ரூபாய் 100 கோடி மதிப்பிலும் HLC நிறுவனம் சார்பில் 200 கோடி மதிப்பிலும் இந்த பணிகளானது நடைபெற்று வருகிறது. இந்த பணிகளை கடந்த 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காணொலி காட்சி மூலமாக தொடக்கி வைத்திருந்தார். 2 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பணிகளானது நடைபெற்று வருகிறது. தற்போது 90% மேல் இந்த பணிகள் நிறைவேற்ற நிலையில் வரும் ஜூலை மாதம் குடமுழுக்கு நடைபெறும் எனவும் அறநிலையத்துறை சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த பெருந்திட்ட பணிகளுக்கான வரைபட கூலியாக மட்டும் 8 கோடி ரூபாய் அறநிலையத்துறை சார்பில் கொடுக்கப்பட்டுள்ளதாக தகவலானது வெளியாகியுள்ளது. இந்த தகவல் பல்வேறு கேள்விகளையும் அதிர்ச்சிகளையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த பெருந்திட்ட பணிகளில் கோவிலில் முடிகாணிக்க மண்டபம், பக்தர்கள் தங்கும் விடுதிகள் மற்றும் தரிசன வரிசை கூடம், கழிப்பறைகள், கலையரங்கம், திருமண மண்டபம் மற்றும் அன்னதான கூடம் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த பணியில் தற்போது ஒரு சில இடங்கள் மட்டும் கழிப்பறைகள் உள்ளிட்ட பகுதிகள் மட்டும் பக்தரின் வசதிக்காக திறந்து விடப்பட்டுள்ளது. ஆனாலும் இந்த பணிகள் தரமற்ற முறையில் இருப்பதாகவும் கழிப்பறைகள் வைக்கப்பட்டுள்ள அந்த கோப்பைகள் உடைந்து சேதாரமாகி இருப்பதாகவும் பல்வேறு வீடியோக்கள் வெளியானது. இது தொடர்பாக கடந்த சில தினங்களுக்கு முன்னர் பாஜகவை சேர்ந்த சமூக ஆர்வலர் ஒருவர் வீடியோ வெளியிட்டிருந்தார். அவரை வலுக்கட்டாயமாக காவல்துறையினர் கைது செய்த காட்சியும் தற்போது 2 நாட்களாக வெளியாகி பெரும் அதிர்ச்சி ஏற்பட்டிருந்தது. அந்த வகையில் தற்போது இந்த பெருந்திட்ட வளாக பணிகள் அமைப்பதற்கு மட்டும் சென்னையை சேர்ந்த ஒரு தனியார் நிறுவனத்திற்கு ரூபாய் 8 கோடி ரூபாய் கூலியாக மட்டும் வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த கூலியாக மட்டும் 7 கோடியே 96 லட்சத்து 52,330 ரூபாய் கூலியாக வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த தகவலானது திருச்செந்தூரை சேர்ந்த மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் பணியை செய்யக்கூடிய பொதுநல வழக்கறிஞர் ராமநாத ஆதித்தன் என்பவர் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு அறநிலையத்துறை சார்பில் தகவல் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு தனியார் நிறுவனத்திற்கு அதுவும் வரைபட கூலியாக மட்டும் ரூபாய் 8 கோடி வழங்கப்பட்டிருப்பது பல்வேறு கேள்விகளையும் எழுப்பியிருக்கிறது. குறிப்பாக நேற்று தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை எக்ஸ் தளத்தில் ஒரு கேள்வி ஒன்றை பதிவிட்டிருந்தார். அதன்படி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் பெருந்திட்ட பணிகள் தரமற்ற முறையில் நடைபெற்று வருவதாகவும் இதனால் பல்வேறு ஊழல்கள் நடைபெற்றிருப்பதாகவும் முறைகள் நடைபெற்றிருப்பதாகவும் ஒரு எக்ஸ் தளத்தில் பதிவொன்றை வெளியிட்டிருந்தார். அந்த வகையில் இன்று தற்போது இந்த வரைபட கூலியாக மட்டுமே 8 கோடி ரூபாய் வழங்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருப்பது பக்தர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பாக ஆன்மீகவாதிகளும் சமூக ஆர்வலர்களும் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள்.
ஒரு தனியார் நிறுவனத்திற்கு வரைபடத்துக்கு மட்டும் 8 ரூபாய் வழங்கப்பட்டிருப்பது பல்வேறு முறைகேடுகள் ஏற்படுத்தியிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் கட்டடங்கள் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் தரமற்ற நிலையில் அமைக்கப்பட்டு வருவது குறித்தும் கேள்வி எழுப்பப்பட்டுள்ள நிலையில் தற்போது இந்த 8 கோடி ரூபாய் கூலியாக மட்டும் வழங்கப்பட்டிருப்பது பெரும் கேள்விகளையும் எழுப்பியிருக்கிறது. இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு முறையான ஒரு அறிவிப்பு வெளியிட வேண்டும் என்றும் இது தொடர்பாக உரிய விசாரணை மேற்கொண்டும் அந்த இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் ஊழல்கள் நடைபெற்றிருப்பதாக எழுந்திருக்கக்கூடிய புகாரில் உரிய விசாரணை நடைபெற்று இந்த பணிகள் முறையாக நடைபெற வேண்டும், ஊழலற்ற முறையில் இந்த பெருந்திட்ட பணிகள் நடத்தப்பட வேண்டும் என்பதும் பக்தர்கள் ஆன்மீகவாதிகளின் கோரிக்கையாக இருந்து வருகிறது. 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று வரக்கூடிய இந்த பெருந்திட்ட பணிகளில் வரைபட கூலியாக மட்டுமே ரூபாய் 8 கோடி ரூபாய் வழங்கப்பட்டிருப்பது பல்வேறு கேள்விகளையும் எழுப்பியிருக்கிறது. இது தொடர்பாக பல்வேறு அரசியல் கட்சியினரையும் தற்போது இந்த கேள்விகளானது எழுப்பியிருக்கிறது. எனவே தமிழ்நாடு அரசு இது தொடர்பாக முறையான வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்பதும் இது தொடர்பான உரிய விசாரணை நடத்தி உரியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதும் இந்த பல்வேறு சமூக ஆர்வலர்கள் மற்றும் ஆன்மீகவாதிகளின் கோரிக்கையாகவும் இருந்து வருகிறது. பிரகாஷ், முழுமையான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஐகோர்ட்.